صدق الله العظيم. السلام عليكم. பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், சமுதாய அமைப்புகள், இங்கே திரளாக வந்து கொண்டிருக்கின்ற வரவிருக்கின்ற சமுதாய சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய இங்கு கண்டனத்தை ஓங்கி ஒலிப்பதற்காக வேண்டி எங்களது அன்பு சகோதரர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் இப்பொழுது வருகை தருகின்றார்கள். இறைவனின் பெயர் கூறி தொடக்கம் செய்கின்றேன். இந்த கண்டன முழக்கத்தை எழுந்து நின்று 8 திக்கும் எதிரொலிக்க, டெல்லி வரை கேட்க, ஆணவத்தை நொறுக்கும் வகையில் கை உயர்த்தி முழக்கமிடுவீர். ஓங்கிச் சொல்வோம், உறக்கச் சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், 8 திக்கும் எடுத்துச் சொல்வோம், 8 திக்கும் எடுத்துச் சொல்வோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் அறத்திற்கான ஆர்ப்பாட்டம், அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அனைவரும் சேரும் போராட்டம், ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, உண்மையில் மனநலம் குன்றிய அரசே, மோடி அரசே, மோடி அரசே, கைவிடு, முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு, முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கிரத்தை கைவிடு, புதைக்காதே, அரசியல் சட்டத்தை புரைக்காதே, வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்ஃபு சட்டம் திருத்துகிறாய், மதவெறியோடு பாசிச போக்கை சட்டத்திலே செலுத்துகிறாய், CAA சட்டத்தால் சீரழிவை செய்தது போல் வக்ஃபு சட்ட திருத்தத்தால் வக்கிர போக்கை காட்டுகிறாய், கொடை கொடுத்த சொத்துக்களை குடிகெடுக்கும் திட்டத்தால் கொடை கொடுத்த சொத்துக்களை குடிகொடுக்கும் திட்டத்தால் தடைப்படுத்த முயலாதே, தட்டி பறிக்க நினைக்காதே, நாடு முழுதும் பறந்து விரிந்து இருக்கிறதே வக்ஃபு சொத்து, ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசே, அதை பறித்திடவா உன் பித்து, தள்ளாதே, தேசம் தழுவிய போராட்டத்திற்கு முஸ்லிம்களை தள்ளாதே, எண்ணாதே, நசுக்கி
நசுக்கிடலாம் என எண்ணாதே, நசுக்கிடலாம் என எண்ணாதே. வக்ஃபு சட்ட திருத்தங்களை வக்ஃபு சட்ட திருத்தங்களை நிறைவேற்றியே தீர்வேன் என கொக்கரிக்கின்ற அமித்ஷாவே, கொக்கரிக்கின்ற அமித்ஷாவே, கூட்டுக்குழு என்ன நாடகமா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்ன நாடகமா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் செல்கிறது, இஸ்லாமிய சமுதாயம் எதிர்ப்புகளை பதிவு செய்கிறது, அமித்ஷாவின் கொக்கரிப்பு, சட்டத்தை ஏறி மிதிக்கிறதே, நாணயமற்ற ஆணவ கும்பல், நாடகம் எழுதி நடிக்கிறது, சோதிக்காதே, சமுதாயத்தின் பொறுமையினை சோதிக்காதே. வக்ஃபு சட்ட திருத்தத்தை கேட்டது யார்? வேண்டாம் திருத்தங்கள், வேண்டாம் திருத்தங்கள். ஒன்றிய அரசே, உண்மையில் மனநலம் குன்றிய அரசே, திருத்தாதே, வக்ஃபு சட்டத்தை திருத்தாதே.